ஏன் பாஸ்டர் அதை சொல்லி இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? அது ஒரு விபத்து, அது தொடரக்கூடாது. நீங்கள் விரும்புகிறபடி வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்களே, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க கேட்டேன். நீங்க விரும்புகிறபடி காரியங்களை செய்கிறீங்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையே. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். சொல்லுங்க, நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. ரைட், புரியுது உங்களுக்கு? சில நேரங்களில் நல்லா கவனிக்கணும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சில நேரங்களில் ஆண்டவருடைய பெரிய இரக்கம் நம்முடைய தவறுகளை கூட அவர் மன்னித்து அதை ஒரு வாய்ப்பாய் மாற்றி விடுகிறார். அதுக்காக தப்பு பண்ண சொல்லலை. சில நேரங்களிலே நாம் விரும்புகிறபடி அவர் செய்வதில்லை, அவர் சித்தத்துபடி அவர் செய்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே என் விருப்பம் அல்ல. சத்தியமா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? புரியல. கல்யாணம் ஆச்சான்னு தெரியல. இன்னைக்கு வண்ணங்களுக்கு மதிப்பு, எண்ணங்களுக்கு மதிப்பில்லை, வண்ணங்களுக்கு தான் மதிப்பு. புரியவே இல்லை. நீங்கள் எதை பார்த்து திருமணம் செய்தீர்கள்? எண்ணங்களை பார்த்தா வண்ணங்களை பார்த்தா? தெரியவில்லை. அவர் யாரையா பார்க்கிறார்? ரொம்ப உஷார். ரைட். இன்னைக்கு ஆண்டவர் வண்ணங்களை மதிப்பதில்லை, எண்ணங்களை மதிக்கிறார். ஆமீன். உங்க மேரேஜ் எப்படி? வண்ணங்களை அடிப்படையில், எண்ணங்கள் அடிப்படையில் தெரியல. ஆனா தேவன் எண்ணங்களை பார்க்கிறவர். வேதம் சொல்லுறது, அவனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது மிகப்பெரிய வசனம் என்னவென்றால், சொல்லுங்க, பெரிய திட்டம். சத்தமா சொல்லுங்க. இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பக்குவம் இல்லை, அதற்கேற்ற அறிவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, சொல்லுங்க, இந்த சின்ன மூலையில் என்னங்க தெரியாது. பல நேரங்களில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம். ஏன், எங்கே, எதுவரை? 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், why Lord? 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், where Lord? 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், how long Lord? முதல் கேள்வி ஏன். 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சீக்கிரம் ஒருத்தர் படிக்கணும். ஏன் 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 போதும். அதே 2ஆம் வசனத்தில், நீர் எங்கே இருக்கிறீர்? where Lord? எங்க இருக்கிறீங்க? எவ்வளவு ஜெபம் பண்றேனே, எவ்வளவு வேதம் வாசிக்கிறேனே, ஒன்றும் முடியலையே. மூன்றாவது கேள்வி, எதுவரைக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த போராட்டம்? எதுவரைக்கும்? இந்த புருஷனோடு போராட்டம், என் மனைவியோடு போராட்டம், இந்த பிள்ளைகளோடு போராட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் எங்களால் உங்களுக்கு போராட்டம், உங்களால் எங்களுக்கு போராட்டம். புரியவே இல்லை. என்னங்க, மாமியாரால் மருமகளுக்கு போராட்டம், மருமகளால் மாமியாருக்கு போராட்டம். ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஏன் அப்படிப்பட்ட ஆளை வச்சிருக்காரு தெரியுமா? எங்களால் உருவாக்க முடியல, இதனாலதான்